ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சத்யா. கோவில்ல போய் பரிகாரம் பண்ணியாச்சு. இவங்க தலையால தண்ணி குடிச்சாங்க. ஆனா நம்ம அப்பா அம்மாவை பார்க்கவே முடியல. அந்த தெய்வம் நம்மள காப்பாத்திடுச்சு. ஆமா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? பிரச்சனை இன்னும் முடியலக்கா. நான் சொல்றேன், இப்படி வா. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களால கல்லடைக்குறிச்சியில சேர்மனோட குடும்பத்தை பார்க்க முடியல. இவங்க இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவாங்கன்னு நாம நினைச்சா நம்மளை விட பெரிய முட்டாளுங்க இந்த உலகத்திலே கிடையாது. இவங்க விட மாட்டாங்க. செல்வநாயகி விடவே மாட்டாங்க. இவங்களுக்கு இத்தனை நாளா ஊர்ல சேர்மனோட வீடு எதுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்ப வேணாலும் திடீர்னு போய் பாப்பாங்க. இவங்க போகும்போதெல்லாம் அப்பா அம்மாவை வெளியே போய் மறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கும் புரியுது. ஆனா நாம கல்லடைக்குறிச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு என் புருஷன் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாருடி. இத்தனை நாளா அவரை நான் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னு தானே அவரு என் மேல கோவமா வருத்தமா சண்டை போட்டாரு. இப்போ கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாருடி. அதனால வீட்டை பார்த்த பிறகு அபிக்கு என் மேல சந்தேகம் குறைஞ்சிருச்சு. இந்த பால் சாப்பிடு. ஏண்டி சிரிக்கிற? அந்த வீட்டை பார்த்த பிறகு உன் மேல உன் புருஷனுக்கு சந்தேகம் குறைஞ்சிருச்சு. ஆனா என் மேல என் புருஷனுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. என்ன பாக்குற? அந்த வீட்டுக்கு தானே உன்னை பொண்ணு பார்க்க அவரை மாப்பிள்ளையா செட் பண்ணி நான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ உன் ஃப்ரெண்டு வீடா இருந்தது, இப்ப எப்படி சேர்மன் வீடா மாறுச்சுன்னு அவர் கேக்குறாரு. அச்சச்சோ, அத நான் மறந்தே போயிட்டேன். இப்ப என்னடி பண்றது? எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா அவரை நம்பின மாதிரியும் தெரியல, நம்பாத மாதிரியும் தெரியல. அவர் மூட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. சாரி சத்யா. சுத்தி சுத்தி என்னால தாண்டி உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் என் ப்ராப்ளம நீ தீக்க வந்து இப்ப நானே உனக்கு பெரிய ப்ராப்ளமா ஆயிட்டேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. அர்ஜுன் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே எல்லா உண்மையும் சொல்லிடணும். அப்போ அதனால பிரச்சனை வேற மாதிரி சீரியஸ் ஆயிடாதா? அதையும் தான் சமாளிக்கணும். இல்லனா கஷ்டம்க்கா. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய்னு இது போயிட்டே இருக்கு. இத ஒரே இடத்துல பிரேக் போட்டு நிறுத்தியே ஆகணும். இல்லனா பிரேக்கப் ஆக போறது எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற அன்பும் பாசமும் எங்க வாழ்க்கையும் தான். ஐயோ, அந்த மாதிரி நடக்கவே கூடாது சத்யா. அதுவும் எங்களை சேர்த்து வைக்க நீங்க சேர்ந்து இப்ப எங்களால நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. நான் விட மாட்டேன்டி. நானும் விட மாட்டேன்க்கா. அர்ஜுன் என் உயிர். அவனை எப்படி நான் விடுவேன்? நான் என்ன சொல்றது? நீ எனக்கு பண்ணது எல்லாமே, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பெருசடி. இதுவே இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும். நீ எனக்காகவே ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணி உனக்காக நீ வாழவே இல்லை. அதனால நீ இப்போ எடுத்த முடிவுதான் சரி. என்ன பத்திலாம் நீ யோசிக்காத. அது விதிப்படி நடக்கட்டும். நீ உன்னை பத்தி யோசி சத்யா. உன் அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. எல்லா தப்பும் அந்த தேவிதான் பண்ணான்னு விளக்கமா சொல்லிடு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் எனக்காகவோ உனக்காகவோ தனித்தனியா பேச முடியுமா? நான் நமக்காக மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த பிரச்சனையில இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வெளியே வரணும். உன்னை எதுக்காகவும் நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா பெரிய முடிவுகளுமே நல்லதாதான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே தப்பாவே போனதில்லை. எந்த முடிவும் சரியாதான் இருக்கும். உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை செய். பால் ஆறிடுச்சு, குடி.
குட் நைட் கா, நீ போய் தூங்கு. அர்ஜுன் கிட்ட எப்போ நீ எல்லாம் உண்மையா சொல்லுவ? இனிமே தள்ளி போட மாட்டேன். அவரு வரட்டும், வந்ததுமே சொல்லிடுவேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்டே. தேங்க்ஸ் கா. நானே ஒரு பயந்தாங்கோலி. நான் போய் உனக்கு தைரியம் சொல்றேன் பாரு. என்னக்கா? வழக்கமா எல்லாரும் ஒருத்தர் மேல பாசம் வச்சா இன்னும் 7 ஜென்மத்துக்கு இவங்க என் கூடவே பிறக்கணும்னு கடவுளை வேண்டுவாங்க. ஆனா இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும் நீ என் தங்கச்சியா இருந்ததே போதும். இன்னொரு ஜென்மத்துல வேண்டான்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்டி. ஏன்க்கா? அவ்வளவு கஷ்டத்தையும் நான் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு கொடுத்துட்டேன் சத்யா. அக்கா, இன்னொரு ஜென்மத்துல வேண்டாண்டி. நீ அடுத்த ஜென்மத்திலேயாவது என் தொல்லை இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அப்படிலாம் சொல்லாதக்கா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கூடவே பிறக்கணும். நான் உனக்காகவே வாழணும். உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும். சரி, நான் போறேன்.